ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. கொள்முதல் நிலையங்களில் நெல் விற்பனை செய்ய லஞ்சம் கொடுக்காதவர்களை கொலைகாரனை பார்ப்பதைப் போல ஊழியர்கள் பார்ப்பதாக திருவாரூரில் நடைபெற்ற குறைதீர் நாள் கூட்டத்தில் விவசாயி ஒருவர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் கூறினார். இதனால் அரங்கில் இருந்தவர்கள் சிரித்தனர். உடனே யாருக்கும் பணம் கொடுக்க கூடாது என விவசாயியிடம் ஆட்சியர் தெரிவித்தார். சார், கம்ப்ளைண்ட்ங்கிறது சார் எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டு இருக்கு, வெளிப்படையாக நடந்துகிட்டே இருக்குது. நான் காசு கொடுக்கல சார், நான் கொடுக்க மல்லு கட்டிட்டு தான் சார் வந்துட்டு இருக்கேன். ஆனால் இதை பார்த்தா கொலகாரமே பார்க்குறாங்க. டிபிசியில் போனால் எல்லாருமே காசு கொடுக்கலன்னு சொன்னால் அந்த கொலகாரமே பார்க்குறாங்க. இப்போ நான் டிபிசி பக்கமாக போகிறதே இல்லை, விட்டுட்டேன். நெல் போகிறப்ப போவோம், சும்மா சாதாரணமாக பேசிகிட்டு இருப்போம், போவேன், யாரும் கூப்பிடுவாங்க, பேசுவேன். இப்போ அது கூட போகிறதே இல்லை. படம் நான் கொடுக்கல சார், நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆமாம், கொடுக்க மாட்டேன்னு தான் சொல்லிட்டேன். அரசுக்கு ஐடியா கொடுப்பதே IAS முடித்துள்ள அதிகாரிகள்தான் என்பதால் விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு கிடைக்கவும் அரசுக்கு யோசனை சொல்லுமாறு அந்த விவசாயி கேட்டுக்கொண்டார். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.